வணக்கம். நமஸ்தே அனைவருக்கும் குருஜி. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். நமஸ்தே வணக்கம் குருஜி. சார். அனைவருக்கும் வணக்கம். சார் கணேஷ் அனைவருக்கும் கணேஷ்குமார் வணக்கம். கணேஷ்குமார் வணக்கம். 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 வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சார் அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நான் ராஜா பேசுறேன் சார். வணக்கம் சார். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. சதீஷ் வணக்கம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். ஓகே சார். கொஞ்சம் எல்லாரும் மீட் பண்ணிக்கங்க. சார் சார் இன்னைக்குள்ளது நாளைக்கு ரெக்கார்டிங்ல கிடைக்குமா? இங்க கொஞ்சம் சிக்னல் வீக்ல இருக்கு. கிடைக்கும் சார். கிடைக்கும். ஓகே. இண்டிவிஜுவலா வருமா, குரூப்ல வருமா? குரூப்ல வரும். தகவல் வரும். ஓகே. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஆசையோடு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசையோடு இன்றைய ஒரு அற்புதமான தருணத்துல நம்ம இருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசன்னம் அப்படிங்கிறது ரொம்ப இடத்துல நம்ம வந்து ஜாமக்கோள் பிரசன்னம், தோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், தேவ பிரசன்னம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்ன வகைகள் ரொம்ப இடத்துல இருக்கு. ஒரு இடத்துல வந்து ஜாதகத்தை வைத்து பலன் சொல்றதை விட இந்த ஆருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரசன்னம், நம்ம வந்து முன்னோர்கள்ல இருந்து பார்த்துப்போம். பள்ளி சொல்றது கூட ஒரு பிரசன்னம் தான். எதுக்கு யாராவது வந்துட்டா கூட சகுனம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ஒரு இடத்துல அவன் பாசிட்டிவான இடத்துல ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு இடத்திலையும் வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டத்திற்கு நம்ம போகும் பொழுது இந்த ஜோதிட துறையாக இருக்கட்டும், வாஸ்து துறையாக இருக்கட்டும், நம்மகிட்ட வாஸ்து படித்த மாணவர்கள், ஜோதிடம் படித்த மாணவர்கள், அதாவது வெளியில இருந்து ஜோதிடம் படித்தவங்க எல்லா பேரும் ஒரு துறையில அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா இது போன்ற சில விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கணும். அப்ப இந்த அற்புதமான விஷயத்தை நம்ம ஸ்ரீ ஜெயகுரு ஆன்மீக பயிற்சி மையத்தை பொறுத்தளவே சிறந்த ஆசிரியர்களை கொண்டு ஒரு துறையில உங்க எல்லாத்துக்குமே தெரியும், நம்மகிட்ட படித்த மாணவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம ஒரு வகுப்பு அப்படிங்கிறது ஒரு தொகுல இன்ட்ரோ பண்றோம் அப்படின்னாவே பல ஆய்வுக்கு உட்படுத்தி அவங்க வந்து இந்த துறையில வந்து எது மாதிரியான அறிவுகள் கொண்டு ஆராய்ச்சிகளை கொண்டு இந்த துறையில பயணிக்கிறாங்க, எவ்வளவு ஆண்டுகளாக பயணிக்கிறாங்க, அதன் மூலம் கண்ட வெற்றிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம டீம் சார்பாகவே பெரிய லெவல்ல பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணி தான் நம்ம அவங்களை தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வகையில இன்னைக்கு இந்த சோழி மற்றும் தாம்பூல பிரசன்ன வகுப்பு, இந்த முன்னோட்ட வகுப்புக்கு இந்த துறையில ஒரு 30 ஆண்டுகளா பயணித்து பிரசன்னாச்சாரியார் விருது வாங்கிய ஐயா சிவ மகாதேவ் ஐயா அவர்கள் தான் இந்த வகுப்பு அப்படிங்கிறது சிறப்பாக எடுக்க போறாரு. இந்த முன்னோட்ட வகுப்பு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் நடக்க இருக்கு. இதுல நம்ம எப்பயும் போல உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்களா இருந்தாலும் பொறுமை காத்து ஐயா பேசினதுக்கு அப்புறம் உங்களை சந்தேகங்களையும் பேசி தெளிவு பெற்று ஒரு நிறைவான வகுப்பா எல்லாரும் நடத்தி கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சிவமகாதேவ ஐயா அவர்களை ஸ்ரீ ஜெயகுரு ஆன்மீக பயிற்சி மையம் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் வணக்கம் சிவமகாதேவ். இன்று ஜூம் மீட்டிங்கில் வருகை தந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமக்காக ஏற்பாடு செய்திருக்கும் திரு ஸ்ரீ ஜெயகுரு ஆன்மீக பயிற்சி மையம் வழங்கும் ஆஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூம் மீட்டிங் ஆனது பல ஆசிரியர்களை வைத்து திரு சதீஷ்குமார் அவர்கள் இந்த ஜூம் மீட்டிங் வழியாக பல குருமார்களின் அறிவுரையின்படி வாஸ்து, எண்கணிதம், சோழி பிரசன்னம், இந்த மாதிரி பல விதமான வகுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். எல்லோரும் இந்த மாதிரி ஒரு பரந்த மனதுடன் இதை என்னக்கா செய்யணும் அப்படின்றது நினைக்க மாட்டாங்க. ஏன்னா தான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும்போது இது என்னக்கா ஒரு நல்ல எண்ணத்தோட இவர் எல்லாரையும் உங்களுக்கு எல்லாமும் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வகுப்புகள் அப்படின்றது எடுக்கிறாரு.
இப்போ ஒவ்வொரு வகுப்புகளும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் எடுக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து யார் சிறந்தவங்க, இந்த ஒரு வாஸ்துல யார் சிறந்தவங்க, அதே மாதிரி வந்து மற்ற எல்லாத்துலேயும் சிறந்தவங்க யார் அப்படின்றத தேர்ந்தெடுத்து அதன் மூலியமா ஒரு வகுப்பை வந்து எடுத்து கொடுக்கறது அப்படின்றது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அப்படி இருக்கிற போது இன்னைக்கு வந்து ஐயா அவங்க வந்து இன்னைக்கு வாஸ்து நிபுணரான சதீஷ்குமார் அவர்கள் நமக்காக வந்துட்டு இந்த ஏற்பாடை வந்து பண்ணியிருக்கிறாரு. அதனால வந்து இந்த சோழி பிரசன்னம் அப்படின்றது வந்து நமக்காக வந்துட்டுனாக்கா ஏற்பாடு பண்ணியிருக்க குரு அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா ஆரம்பிக்கங்களா? பேசலாம் சார். ஓகே. இந்த ஜூம் மீட்டிங்கில் வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆசிரியர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூம் மீட்டிங் வாயிலாக நாம் இன்னைக்கு வந்து வெற்றிலை பிரசன்னம் அப்படின்ற ஒரு பிரசன்னமும் அதே போல சோழி பிரசன்னம் அப்படின்ற இதையும் நாம் வந்து படிக்க போகிறோம். இது வந்து நாம் வந்து ஐயா வந்துனாக்கா வந்து சில வாரங்கள் அப்படின்றது வச்சிருக்கிறாரு, சில நாட்கள் அப்படின்றது வச்சிருக்கிறாரு. அதை உங்கள்கிட்ட எல்லாத்திட்டையும் வந்து தெரியப்படுத்துவார். இப்போ இந்த வெற்றிலை பிரசன்னம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எளிய முறை அப்படின்றது தான் இந்த வெற்றிலை பிரசன்னம். அப்போ வந்துட்டுனாக்கா வந்து சோழி பிரசன்னம் அப்படின்றது ஒரு வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு ஐயா. வாய்ஸ் கிளியரா இருக்கு. இப்ப கேக்குதா? கேக்குதுங்க. ஓகே. இப்ப அந்த வெற்றிலை பிரசன்னம் அப்படின்றது வந்து நமக்கு வந்துட்டுனாக்கா எளிய முறை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வெற்றிலை பிரசன்னம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து இந்த சோழி பிரசன்னம் அப்படின்றது வந்து பல கிரியாக்கள் அப்படின்றது வந்து நிறைய இருக்கு. ஆனால் இந்த வெற்றிலை பிரசன்னத்தில் வந்து நமக்கு வந்து கிரியாக்கள் அதிகமாகவே கிடையாது. அப்போ இந்த வெற்றிலை பிரசன்னம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போகும்போதும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு நாம் சாதாரணமாக வந்துட்டோனாக்கா இதுக்கு வந்து தீட்டு அப்படின்றது கிடையாது, இடம் அப்படின்றது கிடையாது. நாம் எந்த நேரத்தில் வேணாலும் எப்போ வேணாலும் இதை நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் ஒரு கணக்கு இருக்குது. அப்போ இந்த வெற்றிலை பிரசன்னம் அப்படின்றது வந்து நமக்கு வந்துனாக்கா வந்து ஒரு ருதுவான இடத்துலையும் பார்க்கலாம், ஒரு குழந்தை பிறந்த வீட்லேயும் பார்க்கலாம், அதே மாதிரி வந்து ஒரு திருமணம் நடக்கிற இடத்துலையும் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு அர்ஜென்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது அது இரவு பகல் அப்படின்ற எந்த ஒரு விதமான ஒரு இதுவுமே கிடையாது. எப்போ வேணாலும் 24 ஹவர்ஸில் எப்போ வேணாலும் இந்த நம்ம வந்துட்டுனாக்கா இந்த வெற்றிலை பிரசனத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த வெற்றிலை பிரசன்னம் அப்படின்றது நாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா இது வந்து வெற்றிலை வந்துட்டுனாக்கா போய் நம்ம வந்து இது கொடியில் போய் பறிச்சிட்டு வந்து பார்க்குறதா, இல்லை வந்துட்டுனாக்கா நம்ம ஏற்கனவே நம்ம வாங்கி பிரிட்ஜில் வச்சுருந்த அந்த வந்துட்டுனாக்கா வெற்றிலை வந்துட்டு பார்க்குறதா, அதே மாதிரி வந்துட்டுனாக்கா நம்ம வந்து எங்கே வெத்தலை வாங்கணும், எப்படி வெத்தலை வாங்கணும், எவ்வளோ வெத்தலை வாங்கணும், அதே மாதிரி வந்துட்டு வெத்தலை வாங்கக்கூடிய முறை என்ன, அதே மாதிரி வந்து அந்த வெத்தலையை வந்து யார் வாங்கணும், அதே மாதிரி அந்த வெத்தலையை வந்து பார்க்கக்கூடிய அமைப்பில் வந்து நமக்கு வந்துட்டுனாக்கா எப்படி வந்து லக்னத்தை எடுக்கணும், அவங்க வந்து கேள்வி கேட்குற நேரத்தில் நமக்கு வந்து அந்த லக்னத்தை எப்படி எடுக்கணும், அதே மாதிரி வெத்தலை வந்துட்டு எவ்வளோ வெத்தலைகள் வாங்கணுன்றது இல்லாமல் அதே மாதிரி பாக்கு எப்படி வாங்கணும் அப்படின்ற இவ்வளோ விஷயங்கள் அப்படின்றது நமக்கு வந்து வெற்றிலையில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த வெற்றிலை அப்படின்றது வந்து நமக்கு வந்துட்டுனாக்கா நாகவள்ளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ அந்த வெற்றிலை பிரசன்னத்தை பொறுத்தவரையிலையும் நமக்கு வந்து முக்கியமாக நாம் வந்துட்டு என்னாக்கா வந்து பார்க்க வேண்டியது அப்படின்றது வந்து கொடியில் பறிச்சுக்கிட்டு வந்த வெத்தலையை நாம் எக்காரணத்தை கொண்டு பார்க்கக்கூடாது.
அதே மாதிரி நாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய வெற்றிலையும் நாம் வந்து பார்க்கக்கூடாது. அதுவும் நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போது எதுவுமே முறை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணாதீங்க. அப்போ வந்துட்டுனாக்கா வந்து அந்த முறைப்படி நாம் வந்து சில விஷயங்கள் நாம் வந்து பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ ஜாதகமே இல்லாத இருக்கக்கூடியவங்க இந்த வெற்றிலை பிரசன்னத்தை பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்து அர்ஜென்ட்டாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த வெற்றிலை பிரசன்னத்தை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து இந்த இப்போ வந்துட்டுனாக்கா வந்து ஒரு வீடு வாங்கணுமா, ஒரு நிலம் வாங்கணுமா, இல்லை ஒரு வாகனம் வாங்கணுமா, இல்லை ஒரு கல்யாணம் பண்ணணுமா, இப்போ வந்துட்டுனாக்கா வந்து ஒரு பொண்ணே நமக்கு வந்து வராங்க. இப்போ வந்துட்டுனாக்கா வந்து ஒரு பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம். அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணலாமா பண்ண வேண்டாமா. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு இடம் வாங்கியிருக்கிறோம். அந்த இடம் வாங்கியிருக்கிற அமைப்பில் வந்து அந்த இடம் நல்ல இடமா அப்படின்றத, அதே மாதிரி நம்ம வந்து ஒருத்தருக்கு கொடுத்த பணம் நாம் வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கலாமா வாங்க வேண்டாமா, நம்ம குழந்தைகளை வந்து படிக்க வைக்கலாமா வேண்டாமா அப்படின்ற பல கேள்விகளுக்கு வெற்றிலை பிரசன்னமே பதில் சொல்லும். அப்போது நம்ம வந்து இந்த வெற்றிலை பிரசன்னத்தை பொறுத்தவரையும் அது வந்து ஈஸியாக பதில் அளிக்கிறது மட்டுமல்லாமல், அந்த வெற்றிலை பிரசன்னத்தை பொறுத்தவரையும் நமக்கு இல்லாத கேள்விகளே கிடையாது, அதுக்கு பதில் வராத கேள்விகளே கிடையாது. எல்லாத்திற்குமே அது வந்து உச்சிதமான ஒரு வெற்றிலை அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலையில் வந்து நமக்கு வந்து கோவில் பிரசன்னத்தை முதற்கொண்டு பார்க்கலாம். அதே மாதிரி வந்து குலதெய்வ பிரசன்னத்தை முதற்கொண்டு பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா அதுக்குமே பார்க்கலாம். அப்போது நமக்கு வந்துட்டு என்னாக்கா சின்ன வேலையிலேருந்து பெரிய வேலை வரலுமே அந்த வெற்றிலை பிரசன்னத்தினால நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஆண்களும் பார்க்கலாம், பெண்களும் பார்க்கலாம். நேரம் அப்படின்றது இப்போ ஒரு சோழி பிரசன்னத்திற்கு ஒரு உச்சித காலம் இருக்குது. அப்போ மத்தியானம் மட்டும்தான், மத்தியானம் வரலையும் தான் நமக்கு வந்து சோழி பிரசன்னம் அப்படின்றது பார்க்கணும். ஆனால் வெற்றிலை பிரசன்னத்துக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்புகளே வந்து கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போது இந்த வெற்றிலை பொறுத்தவரையிலுமே நமக்கு எப்போவுமே வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்துட்டுனாக்கா அதான் உங்களுக்கு சொன்னனே, அந்த வெத்தலை அப்படின்றத வந்து நம்ம வந்துட்டுனாக்கா முறையாக கையாண்டு அதை முறையாக படித்து அதை முறையாக நம்ம வந்து மற்றவங்களுக்கு பலன் சொல்லும்போது அதை நம்ம என்றைக்குமே நம்மளை வந்து ஜெயிக்க வைக்கும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஜாதகமே இல்லாதவங்களுக்கு இப்போ வந்துட்டு ஒரு கிராமத்துக்கு நம்ம போகிறோம். அப்போ ஒரு கிராமத்துக்கு போகும்போது நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, கையை கொண்டு வந்து நீட்டுவாங்க, எனக்கு ஜாதகம் பாருங்க அப்படின்னு. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜாதகமே எடுத்துகிட்டு வந்து நீட்டுவாங்க. அப்போது ஜாதகம் அப்படின்றது வந்து ஒரு நிரந்தரமான பலனை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி வந்துட்டு என்னாக்கா ஜாதகம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து முக்கியமாக நமக்கு வந்துட்டு என்னாக்கா ஜாதகத்தை எதற்கு பயன்படுத்தணும், பிரசன்னத்தை எதற்கு பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த மாற்றம் அப்படின்றது நமக்கு தெரியணும். எல்லாத்துக்குமே ஜாதகம் பார்த்துடலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லாத்துக்குமே வந்துட்டுனாக்கா பிரசன்னம் பார்க்கலாமா அப்படின்றது பார்த்தா அதுவும் கிடையாது. அப்போது நம்ம வந்துட்டுனாக்கா இந்த பிரசன்னம் அப்படின்றது வந்து நமக்கு முக்கியத்துவமாக வந்துட்டுனாக்கா ஒரு அவசர கேள்விகளுக்கு பிரசன்னம் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு கடந்த காலத்தை பற்றி எடுக்கணுமா முடியாது, ஒரு எதிர்காலத்தை பற்றி எடுக்கணுமா முடியாது, ஒரு நிகழ்காலத்தை பற்றி எடுக்கணுமா முடியும். அப்போது கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் இந்த வெற்றிலை பிரசன்னமோ சோழி பிரசன்னமோ நிர்ணயிக்காது. ஆனால் இந்த ஒரு வெற்றிலை பிரசன்னம் என்பது வந்து நிகழ்காலத்தில் நம்ம வந்துட்டுனாக்கா வந்து அவசர கேள்விகளுக்கும் நமக்கு அதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லும் அப்படின்றத வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இது வெற்றிலை பிரசன்னத்தினுடைய ஒரு அமைப்பு. இதில் வந்து வெற்றிலை வந்துட்டு நம்ம ஒரு வாரம் வாங்கி வச்சிருந்த வெற்றிலை யூஸ் பண்ணக்கூடாது, நேற்று முந்தானத்து வாங்கின வெத்தலை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து யார் வெத்தலை வாங்கிட்டு வராங்க அப்படின்னா
யாருக்காக கேள்வி இருக்கோ அவங்களே போய் வெத்தலை வாங்கிட்டு வரணும். அதுதான் முறை. அதை விட்டுட்டு நமக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு நாம் வந்து யாரையாவது போய் வாங்கிட்டு வர சொல்லி, பக்கத்து வீட்டுக்காரரை இல்லை பக்கத்து வீட்டு பையனையோ யாரையாவது போய் வாங்கிட்டு வர சொல்லி அந்த வெத்தலையை பார்க்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பலன் வராது. அப்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு தேவை அப்படின்னா அது நடக்க முடியுதோ நடக்க முடியலையோ, ரொம்ப தூரமோ கிட்ட தூரமோ நீங்கள் தான் போகணும். நீங்கள் போய் வாங்கி எடுத்துன்னு வந்து நீங்கள் பலன் பார்த்தா மட்டுமே அது வந்து உரியதாகும். நீங்கள் வந்து யாரையுமே வந்துட்டானாக்கா மூணாவது மனுஷங்களை வாங்கிட்டு வந்து வெத்தலையை நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத எடுத்துக்கணும். அதே மாதிரி வாங்கிட்டு வந்த வெத்தலையை நாம் வந்துட்டுனாக்கா வந்து இப்போ ஒரு வெத்தலை வந்துட்டுனாக்கா வாங்கிட்டு வரோன்னா நம்ம சாமிக்கு கொஞ்சம் வாங்கிக்கிறது, வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கிக்கிறது, அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட பிரசன்னத்துக்கு கொஞ்சம் வாங்கிக்கிறது, அப்படியும் வந்துட்டு பிரிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நாம் எதற்காக வாங்கினோமோ அந்த வெத்தலையை மட்டும் வாங்கிட்டு வரணும். நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தமாக வாங்கிட்டு வருவோம். அதுலேருந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து சாமிக்கு கொஞ்சம், அப்புறம் நமக்கு வீட்டுக்கு கொஞ்சம், அதுக்கப்புறமா வந்து பிரசன்னத்துக்கு கொஞ்சம் அப்படின்றத வந்துட்டு பிரிப்போம். அப்படியும் பிரிக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து தீட்டோட, அதாவது வந்துட்டுனாக்கா வந்து பெண்கள் மாதவிடாய் தீட்டோட வாங்கக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டுனாக்கா பெண்கள் மாதவிடாய் தீட்டு மட்டும்தான். இதில் வந்துட்டுனாக்கா வந்து இறந்து போன வீட்டில் கூட வெற்றிலை பிரசன்னம் பார்க்கலாம். ருதுவான அன்னைக்கே பிரசன்னம் பார்க்கலாம். அதே மாதிரி குழந்தை பிறந்தா அன்னைக்கே பிரசன்னம் பார்க்கலாம். எதுக்குமே தீட்டு கிடையாது. ஆனால் இந்த மாதவிடாய் தீட்டு மட்டும் வந்துடுனா ஆகாது. அதை மட்டும் நாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். அப்போ இந்த வெற்றிலை பிரசன்னம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப கிரியாக்களும் கிடையாது. அதே மாதிரி வந்து வெற்றிலை பிரசன்னத்தில் 2 விதம் இருக்குது. இந்த வெற்றிலை பிரசன்னத்தை வெறும் வெற்றிலையாகவே நம்ம பிரசன்னம் வந்து பார்க்கலாம். அதுக்கு கிரகங்கள் தேவையில்லை. நாம் எத்தனை வெத்தலை வாங்கிட்டு வந்தோமோ அத்தனை வெத்தலையிலே பிரசன்னத்தை பார்த்துக்கலாம். அது ஒரு முறை இருக்குது. வெத்தலை பிரசன்னத்தில் நாம் என்ன பண்ணலாம், இது கிரகங்களை வந்துட்டு நாம் வந்துட்டு அடைச்சி அந்த கிரகங்களை வந்துட்டு நாம் வந்து ஒரு கோச்சார ரீதியாக அதுவும் நம்ம வந்து பிரசன்னம் பார்க்கலாம். ஆனால் நாம் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த குரூப்பில் சொல்லி கொடுக்கக்கூடியது 3 விதமான வெற்றிலை பிரசன்னம். அப்போ வந்து ஒன்று, நாம் வெற்றிலை கிரகங்கள் இல்லாமல் பார்க்கறது எப்படி, அதே மாதிரி வெற்றிலையை கோச்சார ரீதியாக பார்க்கறது எப்படி, வெற்றிலையை வந்துட்டு ஜாதக ரீதியாக பார்க்கறது எப்படி. இந்த 3 அமைப்பில் நம்ம வந்துட்டுனாக்கா வந்து ஜெய்குரு ஆன்மீக பயிற்சி மூலியமாக நாம் வந்து பார்க்க இருக்கிறோம். அப்போ இதை வந்து நீங்கள் கரெக்டாக நோட்டு போட்டு நீங்கள் எல்லாமே வந்து எழுதி வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்துட்டேன்னா ஒரு பிரசன்னம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்துட்டேனாக்கா நம்மளுடைய அனுபவம் அப்படின்ற ஒரு புத்தியும் நமக்கு வேணும். அதே மாதிரி வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய புத்தியும் வேணும். உணர்தல் அப்படின்ற ஒரு புத்தியும் வேணும். அப்போ வந்து என்னன்னா அனுபவம் அப்படின்றது வந்து நமக்கு அதுவும் காப்பாற்றும், உணர்தல் அப்படின்றதும் நம்மளை காப்பாற்றும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசன்னம்னு தொட்டுட்டோம்னாலே அவங்க வந்து தெய்வஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பிரசன்னத்தை வந்துட்டு யார் தொட்டாலும் அவங்களோட உடம்புல வந்து தெய்வ சக்தி அப்படின்றது இயக்கும். அந்த தெய்வ சக்தி அப்படின்றது வந்து யாருக்கோ ஒருத்தர் நீங்கள் பிரசன்னம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உள்ளுணர்வில் ஏதோ ஒன்று சொல்லுன்னு சொல்லும். அப்போது இல்லை கிரகம் வந்துட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கு, வெத்தலை வேற இப்படி நல்லா இல்லை, இது வேற வந்து வேற மாதிரி பதில் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உள்ளுணர்வை மதிக்காமல் இருக்கக்கூடாது. முதல்ல நம்மளோட உள்ளுணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும். அப்புறம் கிரகங்கள் எங்கே இருக்குன்றதை அதையும் கவனிக்கணும். அதுக்கப்புறம் வெற்றிலையும் கவனிக்கணும். அப்போது நம்மளுடைய இந்த 3 விதத்தையுமே நாம் வந்து கவனிச்சா மட்டும்தான் ஒரு மனிதன் ஒரு பிரசன்னகர்த்தாவாக மாற முடியும். அதே மாதிரி வந்து இப்போ அப்பாவுக்கு பார்த்தாலும் சரி, யாருக்கு சொந்த பந்தங்களுக்கு பார்த்தாலும் சரி, ஒரு பெரிய மனுஷர்களுக்கு பார்த்தாலும் சரி, நல்ல ஃபெமிலியராக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தாலும் சரி, நீங்களாக இருக்க பழகுங்க. அவங்க எழுத்தாப்பில் உட்காருங்க, ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கூனி குறுகி உட்கார்றதோ
அதே மாதிரி அவங்க கிட்ட வந்துட்டுனாக்கா நம்ம வந்து அடக்க உடக்கமாக வந்துட்டோனாக்கா பதில் சொல்றதோ, இல்லை அவங்களுக்காக மறைச்சு நம்ம வந்து பதில் சொல்றதோ, இல்லை ஜாதகத்தை சாதகமா வந்து சொல்றதோ, அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி சொல்றதோ பிரசன்னத்துல கூடாது. அப்ப அந்த பிரசன்னம் அப்படின்றது வந்து எப்பவுமே வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டா இருக்கணும். வாங்குனா வாங்கு. என்னன்னா நமக்கு வந்து சோதனைகள் வரும். ஒரு இடத்த வாங்குறவனும் இடத்த விற்கிறவனும் வருவான். நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்கய்யா. நல்லா கேக்குதுங்க சார். தெளிவா கேக்கு. ஓகே ஒரு நமக்கு சோதனைகள் அப்படின்றது வரும். ஒரு இடம் வாங்குறவனும் இடம் விற்கிறவனும் நம்ம முன்னாடி வந்து நிற்பான். அப்போ வந்து இவன் எதனா நினைச்சுப்பானோ இவன் எதனா நினைச்சுப்பானோன்னு சொல்லிட்டு நாம அந்த இடத்துல வந்து பாரபட்சம் பார்க்க கூடாது. அதே மாதிரி ஒரு பொண்ணு வீட்டுக்காரனும் ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரனும் வந்து நம்ம முன்னாடி வந்துட்டு உட்காந்து பிரசன்னம் கேட்பான். அந்த இடத்துலயும் வந்து பாரபட்சம் பார்க்க கூடாது. அதே மாதிரி வந்து காதலன் காதலி அப்படின்றவங்க வந்து நிற்பாங்க. அந்த நேரத்துலையும் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. அப்போ நாம் வந்து என்னன்னாக்கா நடுநிலை நீதி நாயகனா இருக்கணுமே, நிதி நாயகனா இருக்கணுமே தவிர அந்த இடத்துல யாருக்கும் நாம் வந்துட்டு என்ன விலை போகவும் கூடாது. அந்த இடத்துல யாருக்கும் சாதகமாக பேசவும் கூடாது. இது வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ என்னைக்குமே வந்து ஜோதிடன் அப்படின்றவன் தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கும், ஒரு ஜோதிடன் அப்படின்றவன் வந்துட்டானாக்கா வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் சொன்னால் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். அவர் வந்து பணத்துக்காக விலை போக மாட்டார். அதே மாதிரி வந்து பலனை மாற்றி சொல்ல மாட்டார். அப்படின்ற அந்த ஒரு உணர்தல் அப்படின்றது மற்றவங்க நம்ம பேரில் வச்சிருக்கணும். அப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து இப்போ வந்துட்டு வெற்றிலை அப்படின்றது வந்து நமக்கு வந்துட்டு என்னாக்கா இன்னைக்கு என்ன பண்ணுவோம், நாம் வந்து ஒரு வெத்தலை வாங்கிட்டு வந்தாலும் பலன் சொல்லி தான் ஆகணும். 10 வெத்தலை வாங்கிட்டு வந்தாலும் பலன் சொல்லி தான் ஆகணும். ஆனால் முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வெத்தலை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுவோம். ஆனால் கொஞ்சம் நல்ல மனசு உள்ளவங்க கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 50 வெத்தலைக்குள்ளே வாங்கிட்டு வருவாங்க. கொஞ்சம் சிறுமை மனசு உள்ளவங்க ஒரு 20 வெத்தலைக்குள்ளே வாங்கிட்டு வாங்க. ஆனால் அதையுமே வந்துட்டு ஒரு சிறு மனசில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5 வெத்தலை 11 வெத்தலை இல்லைன்னா 7 வெத்தலை அப்படி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்போ இதுலேயுமே நம்மளால் பிரசன்னம் பார்க்க முடியுமா? நம்ம பார்க்க முடியும். ஆனால் என்ன அப்படின்னா பிரசன்னம் பார்க்கும்போது எவ்வளோ வெத்தலை அதிகமாக இருக்கிறதோ அந்த வெத்தலை வந்துட்டு அதிகமாக இருக்கும்போது நமக்கு கணக்கு போடுறதுக்கும் பலன் சொல்கிறதுக்கும் நல்லது. சில பேர் வந்து ஒரு கவுளியே தூக்கிட்டு வந்துடுவான். அதை வந்துட்டு எண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும்னு ஆகிடும். அதனால வந்துட்டு நம்ம என்ன சொல்லணும், நம்ம வந்துட்டு என்னாக்கா ஒரு 50 ரூபாய்க்குள்ள, ஒரு 25 ரூபாய்க்குள்ள, ஒரு 30 ரூபாய்க்குள்ள அப்படின்னு இந்த 25, 30, 50 அப்படின்றது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஊருக்கு இப்போ சென்னையிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கு வெத்தலை கொடுன்னா 50 வெத்தலை கொடுத்துருவான். இதே வந்துட்டு கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி வந்துட்டு இடத்துல நீங்கள் போய் வெத்தலை கேட்டிங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கு 4-5 வெத்தலை வந்து கொடுத்துருவான். அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போது எந்த ஊருக்காக போகிறீங்களோ அந்த ஊருக்கு போகும்போது அதற்கு உண்டான எவ்வளோ வெத்தலை தருவாங்க இங்கே அப்படின்றத கேட்டு அதுக்கிட்ட தகுந்த மாதிரி சொல்லணும். அப்போது நாம் இந்த வெத்தலை பிரசனத்தில் வந்து நாம் என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படின்னா எல்லா கேள்விகளுக்குமே படிக்க போகிறோம். அதை எப்படி வந்து யுக்தியாக கையாள போகிறோம் அப்படின்றத தான் நாம் வந்து சொல்ல போகிறோம். இது நமக்கு வந்து வெற்றிலை பிரசனத்தினுடைய ஒரு ஆதிக்கம். ஓகேங்களா? அடுத்தபடியாக சோழி பிரசன்னம். இந்த சோழி பிரசன்னம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து பலவிதமான ஒரு அமைப்புகளில் வந்துட்டு இருக்கு. இது வந்து சோழி அப்படின்றது வந்து 6 சோழியில் பார்க்கலாம், 12 சோழியில் பார்க்கலாம், 108 சோழியில் பார்க்கலாம், 216 சோழியில் பார்க்கலாம். எல்லாத்துலேயுமே சோழி பிரசன்னம் அப்படின்றது பார்க்கலாம். ஆனால் இந்த சோழி அப்படின்றது வந்து நமக்கு வந்து எத்தனை சோழி வந்து சிறு சோழி இருக்கணும், பெரு சோழி இருக்கணும் அப்படின்னு இருக்குது. இப்போ சோழியை தேர்ந்தெடுக்கும் போதே வந்துட்டுனாக்கா வந்து சோழியை தேர்ந்தெடுக்கும் போதே வந்துட்டு என்னென்னா பொடிசு சோழி அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? இப்போ கேரளாவிலலாம் பொடிசு சோழியை பயன்படுத்துவாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப சன்னமாக இருக்கும், அதையும் பயன்படுத்துவாங்க. ஆனால் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் சோழி இருக்குது,
அதே மாதிரி வந்துட்டுனாக்கா லக்ஷ்மி சோழி நீல கலர் சோழி இருக்கு. அதுக்கப்புறம் ஆண் சோழி, பெண் சோழி, அடி சோழி அப்படின்னு வந்துட்டு இருக்கு. அதில் வந்துட்டுனாக்கா வந்து பெருத்த சோழி, சிறுத்த சோழி, மீடியம் சோழி அப்படின்லாம் இருக்கு. அப்போ நாம் வந்து எந்த மாதிரி சோழியை வந்துட்டு யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி வந்துட்டுனாக்கா சோழியை வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்துட்டுனாக்கா வந்து ஒரு சோழியை கையாளுற விதம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டுனாக்கா வந்து நிறைய சோழியில் வந்துட்டு எடுத்து சொல்கிற விதமும் நல்லா பலன் வரும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நமக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் வந்து இந்த சோழி பிரச்சனத்தை கற்றுக் கொடுக்குறாங்க, சோழியை வந்துட்டு கையாளுற முறையும் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு வந்து இந்த சோழி அப்படின்றது வந்து நமக்கு வந்துட்டுனாக்கா 108 சோழியில் பார்க்கறது அப்படின்றது வந்து சிறப்பு. இதிலே வந்து நமக்கு வந்துட்டுனாக்கா 108 சோழியில் வந்துட்டு இதில் வந்துட்டுனாக்கா வந்து பஞ்ச சோழி அப்படின்றது தனியாக இருக்கும். அது எப்படி வாங்கணும், 108 சோழி அப்படின்றது இருக்கும், அது எந்த மாதிரி கலரில் வாங்கணும், எப்படி வாங்கணும், அதை எப்படி சுத்தப்படுத்தணும், அதை சுத்தப்படுத்திட்டு எப்படி அதுக்கு டெய்லி வந்துட்டு அதுக்கு உயிர் கொடுக்கணும், உயிர் கொடுக்கறதுக்குண்டான மந்திரம் என்ன. ஒரு பிரசன்னம் அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த பிரசன்னத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு உடனே இடம் பொருள் ஏவல் இல்லாமல் எந்த இடத்துலையும் போய் உட்காந்துட முடியாது. இதற்கு கிரியா முறைகள் அப்படின்றது இருக்குது. அப்போது ஒரு பிரசன்னம் போடுறோம்னா காலம்புற 3 மணிலேருந்து மதியானம் 12 மணி வரையும் தான் பிரசன்னம் போடணும், நம்பர் 1. அதே மாதிரி வந்து சோழியை ஒத்தர் தான் கையாளணும். இப்போ வந்துட்டுனாக்கா புள்ள எடுத்துகிட்டு போகலாம், ஒய்ஃப் எடுத்துகிட்டு போகலாம், மாமா எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கைத்தொட்டு சொல்லக்கூடிய சோழியை பெத்த பிள்ளையாக இருந்தாலும் தொடக்கூடாது. இது நம்ம வந்து ஆர்டராக வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து நம்ம வந்துட்டுனாக்கா தொட்டு சோழியை வந்து பூஜை பண்ணி நமக்காக ஒரு குருநாதர் கையில் கொடுத்துட்டாலோ இல்லை நாம் வந்துட்டுனாக்கா அந்த சோழியை வந்து பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னாலோ நம்மளோட உயிர் போகிற வரலையும் அந்த சோழியை மற்றவங்களுக்கு இரவலும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் கூடாது. அது பலகையாக இருந்தாலும் சரி, அது சோழியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை மற்றவங்க கிட்ட பகிரக்கூடாது. இன்க்ளூடிங் தன்னுடைய தாய், தந்தை, மகன், மனைவி யாராக இருந்தாலும் உன்னுடைய சோழியை நீ பயன்படுத்து, என்னுடைய சோழியை தொடாத அப்படின்றத சொல்லிடணும். அடுத்தபடியாக ஒரு பிரசன்னம் பார்க்கறதுக்கு இடம் அப்படின்றது நம்ம இடமாக இருந்தாலும் அது சுத்தமாக இருக்கணும், அடுத்த இடமாக இருந்தாலும் அது சுத்தமாக இருக்கணும். இதில் வந்து நிமித்தம்னு இருக்குது, சகுனம்னு இருக்குது. அப்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போகிற வழியிலலாம் நிமித்தம் பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க, போகிற வழியிலலாம் வந்து சகுனம் பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது போகிற வழியிலலாம் நம்ம பார்க்கணுமா, அதே மாதிரி வந்துட்டு போகிற இடத்துலலாம் நம்ம வந்து நிமித்தம் பார்க்கணுமா, அதே மாதிரி வந்து எப்படி நாம் வந்து பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே நாம் வந்து இந்த சோழி பிரசன்னத்தில் சொல்ல போகிறோம். அடுத்தபடியாக நாம் பிரசன்னம் பார்க்கறதுக்கு என்னென்ன எடுத்து வைக்கணும், பிரசன்னம் பார்க்கறதுக்கு எந்த திசையில் உட்காரணும், நாம் பிரசன்னம் வந்து பார்க்கும்போது ஒரு தெய்வஞ்சன் அப்படின்ற நம்ம என்னென்ன எடுத்துக்கிட்டு போகணும், அதே மாதிரி வந்து பிரசன்னம் பார்க்குற இடத்துல என்னென்ன எடுத்து வைக்கணும் அப்படின்றத எடுத்திருக்கோம். அப்போது நாம் வந்து ஒரு தெய்வஞ்சன் இதுதான் எடுத்துகிட்டு போகணுன்ற வரமுறை இருக்குது. அதே மாதிரி ஒரு கர்த்தா யார் பிரசன்னம் பார்க்குறாங்களோ அவங்க இதுதான் எடுத்து வைக்கணுன்ற முறை இருக்குது. எல்லாமும் நாமும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, எல்லாத்தையும் அவங்களையும் எடுக்க வைக்கக்கூடாது. ஓகேங்களா, இது நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியது. அடுத்தபடியாக ஒரு பிரசன்னம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் என்னன்னா நம்ம 1 by 1 குறித்து வச்சுக்கிட்டு ஒரு ஆர்டராக நம்ம வந்து பிரசன்னத்தை பார்க்கணும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை பார்க்கணும், நெக்ஸ்ட்டு இதை பார்க்கணும், தேர்டு இதை பார்க்கணும் அப்படின்றத நாம் வந்து வச்சுக்கணும். அப்போ ஒரு பிரசன்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தாம்பூல ஆரோட்டத்தை எப்படி எடுக்கிறது, ஒரு பிரசன்ன ஆரோட்டத்தை எப்படி எடுக்கிறது, ஒரு லக்ன ஆரோட்டத்தை எப்படி எடுக்கிறது, ஒரு கேள்வி ஆரோட்டத்தை எப்படி எடுக்கிறது, அதை வந்துனாக்கா எப்படி எடுத்து அதை பிரயோகப்படுத்துறது எல்லாமே நமக்கு வந்து இருக்கணும். அப்போது
எதிரில் வந்து நமக்கு நமக்கு டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சோழி பிரசன்னம் பார்க்க தெரிஞ்சவங்க சில பேர் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக இது எல்லாருக்கும் ஒன்று தான். இப்போ வந்துட்டு கார் ஓட்ட தெரிஞ்சவனை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு ஒருத்தன் நல்லா ஓட்டுவான் காரு, ஆனால் வந்து கார் ஓட்ட தெரிஞ்சவங்களை பக்கத்தில் உட்கார வச்சு ஓட்டினா எப்படி நர்வஸ் ஆகுமோ அதே மாதிரி தான் ஒரு சோழி பிரசன்னம் பார்க்கும் போதும் ஒரு ஜாதகம் பார்க்கும் போதும் ஒரு வெற்றிலை பிரசன்னம் பார்க்கும் போதும் எழுத்தாப்புல வந்து பார்க்கக்கூடியவங்களே, அதாவது வந்து சோழி பிரசன்னத்தை நல்லா பார்க்கக்கூடிய ஒரு குருநாதரோ இல்லை பார்க்க நல்லா பார்ப்பான் அவன் அப்படின்றவங்களையோ நாம் எதிர்த்தாப்புல வச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நர்வஸ் வரும். ஆனால் அது வரலாமா அப்படின்னா வரக்கூடாது. நீ யாராக இருந்தாலும் சரி உட்கார நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அந்த தைரியம் அப்படின்றது எங்கேருந்து வருதுன்னா படிப்பு. எந்த ஒரு படிப்பையுமே நாம் வந்து கரெக்டாக நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா யாருக்குமே அஞ்சி நம்ம நிற்க தேவையில்லை. அப்போ வந்துட்டு என்னாக்கா எல்லாமே ஒரு மனிதனுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு உள்ளுணர்வு அப்படின்றது இருக்கு. அப்போ அந்த உள்ளுணர்வு அப்படின்றது வந்து நமக்கு இருக்கும்போது நாம் வந்துட்டு என்னாக்கா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் சக்தி இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு வரப்பிரசாதமான பலன் சொல்லக்கூடிய டேலண்ட் இருக்கு. அப்போ அந்த டேலண்ட்டை நாம தான் பயன்படுத்திக்கணும். அப்போ வந்து என்னாக்கா யார் எதிரில் உட்கார்ந்தாலும் என்னால் பதில் சொல்ல முடியும் அப்படின்றத வந்து பார்த்துக்கணும். அப்போ நாம் ஒரு பிரசன்னம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்படின்னா யார் வரணும் யார் வரக்கூடாது, எப்படி உட்காரணும் எப்படி உட்காரக்கூடாது, எப்படி வரணும் எப்படி வரக்கூடாது, அதே மாதிரி வந்து எப்படிலாம் வந்துட்டுனாக்கா நம்ம வந்து பிரசன்னத்தை கையாளணும் அப்படின்ற ஒரு முறையை நாம் வந்து பயன்படுத்திக்கணும். அந்த முறை அப்படின்றது வந்து நம்ம இந்த குரூப்பில் A to Z நாம் இந்த ஸ்ரீ ஜெய்குரு ஆன்மீக பயிற்சி மையத்தில் நீங்கள் ஒரு சோழி பிரசன்னம் அப்படின்றத படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது இந்த இந்த கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எந்த யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்துட்டுனாக்கா வந்துட்டு பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா முறையாக சொல்லி கொடுக்க போகிறேன். முறையாக சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கேயுமே வந்துட்டு கை கட்டணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து பிரசன்னத்தை கற்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. பிரசன்னன்றது நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை பிரயோகப்படுத்தி நம்மளை நாம் வந்து தயார்படுத்திக்கணும். அது ரொம்ப நமக்கு உதவியாக இருக்கும். அப்போ கற்றுக்கிட்டே இருக்கோம். இந்த ஒரு குருநாதர்கிட்ட கற்றுக்கிட்டு அப்புறம் இதை விட இன்னொரு குருநாதர் நல்லா சொல்கிறாரு அப்படின்ட்டு அங்கே ஒரு குருநாதர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு அப்புறம் இன்னொரு குருநாதர் நல்லா சொல்கிறேன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கொலாப்சல் ஆகிடும். அப்போது அந்த கொலாப்சல் அப்படின்றது வந்து வரவே கூடாது. இப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து ஆணித்தரமாக வந்துட்டு ஒரு விஷயத்த நம்ம வந்து அடித்து சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஆணித்தரமாக சொல்லக்கூடியதை இங்கே பதிவேற்றம் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் வந்து சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ வந்து கற்றுக் கொடுக்கும் போதே கற்றுக்கக்கூடிய ஒரு திறமையும் கற்றுக்கிட்டே இருக்கும் போதே எழுதி அதை வந்து மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு புத்தியும் நான் சொல்லிட்டு இருக்கும் போதே அதை மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு தகுதியும் இந்த தகுதியை வந்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் வந்து எழுதிட்டோம்னா அப்புறம் வந்துட்டு படிச்சுக்கலாம் அப்படின்னு இல்லாமல் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே போயிட்டோம் அப்படின்னா நான் இப்போ பேசுகிறேன், இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுனதில் கண்டிப்பாக இதில் வந்து அப்படியே சில பேர் உள்வாங்கி இதெல்லாம் வந்துட்டு சிவமகாதேவ் சொன்னார் அப்படின்றத சொல்கிறக்கூடிய டேலண்ட் உள்ளவங்க இங்கே இருப்பாங்க. சில பேர் பாதி சொல்கிறவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நான் சொல்லி கொடுக்கும்போதே நீங்கள் அப்படியே உள்வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே வந்துட்டேனாக்கா வந்து சொல்லி கொடுக்கறத எழுதுங்க. நான் வெறும் இப்போ நான் போன மாதிரி நான் ஸ்பீடாக போயிட மாட்டேன், கவலைப்படாதுங்க. மெதுவாக போகிறேன். நான் போகும்போது சிலதை எழுதுங்க, சிலதை மனப்பாடம் பண்ணுங்க, சிலதை வந்து யூகிக்கிங்க, சிலதை வந்துட்டேனாக்கா நான் என்ன சொல்ல வரேன் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றத கெஸ் பண்ணுங்க. அப்போ கெஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பிரசன்னம்னு கற்றுக்க நீங்கள் உட்கார்றீங்கன்னா நீங்கள் ஜோதிடத்தில் அடுத்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா?
இந்த சோழி பிரசன்னத்திற்கும் ஒரு ஜாதகத்துக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை அப்படின்றத வந்துட்டுனாக்கா வந்து அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜாதகம் அப்படின்றது வந்து நமக்கு வந்துட்டுனாக்கா இப்போ ஒரு 9 நவகிரகம் இருக்கு. அந்த 9 நவகிரகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதன் இப்போ வந்து யாருக்கு பிறக்க போகிறோம், எத்தனை குழந்தைகளோடு சேர்த்து பிறக்க போகிறோம், என்ன படிக்க போகிறான், என்ன உத்தியோகத்துக்கு போகிறான், யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அவனுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுடைய லைஃப்பில் எத்தனை குழந்தைகள் பிறக்கும், அவன் எத்தனை வயசு வரலையும் வாழ்வான் அப்படின்ற ஒரு நிலையான பலனை தருவது இந்த ஜோதிடம். அப்போ இது கர்மா. இந்த கர்மா அப்படின்றது வந்து நமக்கு வந்து போன ஜென்மத்தில் இப்போ சோழி பிரசனத்தில் சொல்லுவாங்க. இப்போ சஞ்சித கர்மா, ஆகமிய கர்மா, அதுக்கப்புறம் பிராப்த கர்மா அப்படின்றது சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இந்த கர்மா அப்படின்றது வந்து நாம் என்னைக்கு இந்த ஜனன பூமியில் வந்து பிறந்துட்டோமோ அப்போ பிறந்ததுக்கு உண்டான நேரம், அதற்கு உண்டான காலம், அதற்கு உண்டான லக்னம், அதற்கு உண்டான திதி, அதுக்கு உண்டான நட்சத்திரம், அதுக்கு உண்டான யோகம், அதுக்கு உண்டான வாரம், யாரோட வயிற்றில் பிறந்திருக்கிறோம், யாருடைய விந்து சக்தியில் பிறந்திருக்கிறோம், தன்னுடைய தாயார் தகப்பனாருடைய வந்துட்டு கர்ம பலன் என்ன, அதே மாதிரி நாம் என்ன குலம், நம்ம என்ன கோத்திரம், இதெல்லாம் நாம் வந்துட்டுனாக்கா வந்து தெரிஞ்சு இந்த ஜென்மத்தில் பிறந்த கர்மாவை இந்த ஜென்மத்தில் தான் நாம் அனுபவிக்க போகிறோம். போன ஜென்மத்தினுடைய விட்டக்குறை தொட்டக்குறை அப்படின்னு பார்க்கும்போது யாரும் கண்டதும் இல்லை, யாரும் காண போகிறதும் இல்லை. அப்போ வந்துட்டுனாக்கா ஒரு மனிதன் இந்த ஜென்மத்தில் வந்து பிறக்கிறான்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா போன ஜென்மத்தினுடைய கர்மாவை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம். அப்படின்னா இப்போ இந்த ஜென்மத்தில் எல்லாருமே வந்து ஒரு லக்னத்தில் பிறக்கிறோம், லக்ன புள்ளியில் பிறக்கிறோம், நட்சத்திரத்தில் பிறக்கிறோம், நட்சத்திர புள்ளியில் பிறக்கிறோம். அப்போ வந்துட்டுனாக்கா லக்னத்தை வச்சு தான் உங்களுடைய கர்மாவையே இந்த வந்துட்டுனாக்கா கிரகங்கள் தீர்மானிக்குது. அப்போ நாம் போன ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணோம், பாவம் பண்ணோமா, புண்ணியம் பண்ணோமா, அட்டூழியம் பண்ணோமா யோசிக்காதீங்க. நாம் இந்த ஜென்மத்தில் என்ன பண்ண போகிறோன்றத லக்னம் தீர்மானிக்குது. லக்னத்துலேருந்து இத்தனை இடத்துல இது இருந்தாக்கா இந்த பலன் அப்படின்றத கொடுக்க இருக்குது. ஆனால் எதையுமே நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, இருக்குது. ஆனால் எல்லாமே வந்துட்டுனாக்கா போன ஜென்மத்தையே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க, அடுத்த ஜென்மத்துக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணி வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் வந்து ஒரு உயிர் அப்படின்றது போயிடுச்சு அப்படின்னா உயிர் அடுத்த ஜென்மத்தில் அடுத்த நிமிஷம் வந்துட்டேனாக்கா இது யார் அப்பாவா அம்மாவான்னு கூட தெரியாத உணர்வற்ற இந்த உயிருக்கு நாம் வந்துட்டு ஒரு உரு கொடுத்து நம்ம கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஜென்மத்தில் நமக்காக பிறந்த குழந்தைகளுக்கு நாம் வந்து சேர்க்குறோம், அவ்வளோதான். அதே மாதிரி தான் கர்மா. அப்போது இந்த ஜோதிடம் அப்படின்றது வந்து ஒரு நிலையான பலனை தரக்கூடியது. அதில் உள்ள கிரகங்கள் அப்படின்றது என்றைக்கும் மாறப்போகிறது இல்லை. ஆனால் அந்த கிரகங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பிரசன்னம் அப்படின்றது வந்து இந்த நிலையான பலனில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படியே வந்துட்டுனாக்கா மாறாக கோச்சாரமாக மாறி நமக்கு இந்த நேரத்தில் இந்த கர்மா நடக்க போகுது, இந்த நேரத்தில் நல்லது நடக்க போகுது, இந்த நேரத்தில் வந்து கெட்டது நடக்க போகுது, இந்த நேரத்தில் நமக்கு 7 சனி, ஜென்ம சனி, பாத சனி, அர்த்தாட்டம சனி, அர்த்தம சனி, பொங்கு சனி, மங்கு சனி, மரண சனி, இந்த மாதிரி வந்து பல சனிகள் மூலியமாகவும் நமக்கு வந்துட்டுனாக்கா ஒவ்வொரு கிரகங்கள் நகர்ந்து 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 வர 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 சந்திரன் என்ன பண்ணுவார், கரெக்டாக வந்துட்டுனாக்கா வந்து அந்தந்த நேரத்தில் உள்ள கர்மாவை யார் கொடுக்குறா, சந்திரன் தான் கொடுக்குறான். அப்போ வந்துட்டுனாக்கா கரெக்டாக வந்துட்டுனாக்கா எந்தெந்த கர்மா எந்தெந்த நேரத்தில் வரணும், அதுக்கு வந்துட்டு இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், இவங்களுக்கு என்ன நல்லது கொடுக்கணுன்றத சந்திரன் தான் தீர்மானிக்கிறான். இந்த நாளில் நமக்கு வந்து இது நடக்க போகுதுன்னா சந்திரன் இல்லாமல் முடியாது. அதுக்கு தான் வந்து 2.25 நாளில் வந்து சந்திரனை வந்து குறிப்பிட்டு 9 கிரகத்தில் வந்துட்டு நம்ம வந்து படைச்சி வச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து இதில் வந்து சோழி பிரச்சனத்தில் நமக்கு வந்து லக்னம் முக்கியமா, இல்லை வந்துட்டுனாக்கா 108 பாதம் முக்கியமா, இல்லை 9 கிரகங்கள் முக்கியமா, இல்லை வந்து நமக்கு வந்துட்டுனாக்கா கிரகங்களோட சூழ்ச்சி முக்கியமா, கிரகங்களோட சுழற்சி முக்கியமா, கிரகங்களுடைய பாதங்கள் முக்கியமா,
பாதங்களுடைய அம்சங்கள் முக்கியமா, நவாம்சங்கள் நமக்கு முக்கியமா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே தேவையில்லை. அப்போ வந்துட்டு என்னாக்கா என்னதான் இதுல இருக்கு, இந்த பிரசன்னம்னா என்ன, இந்த பிரசன்னம் என்னதான் சொல்ல வருது, இதை எப்படி தான் பார்க்கறது, இது அக்யூரேட்டா நமக்கு எப்படி பலன் சொல்லுது அப்படின்னு பார்த்தா அதுதான் பிரசன்னத்தினுடைய விந்தை. அப்போ வந்துட்டு என்னாக்கா இது வந்துட்டு லக்னம் முக்கியமா, கிரகங்கள் 9 முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யாரை எடுத்துக்கிறது, யார் வந்துட்டு இதுக்கு குருநாதர், யாருக்கு இது வந்து ஹீரோ, யார் வந்துட்டு இதில் வில்லன், யார் எந்த கேள்விக்கு வந்துட்டேனாக்கா நம்ம எப்படி பதில் எடுக்கிறது, எல்லாமே வந்துட்டேனாக்கா நாம் இந்த பயிற்சி மையத்தில் ஒன்றா சொல்ல போகிறோம். அப்போ வந்துட்டேனாக்கா சொல்லும்போது உங்களுக்கு வந்துட்டேனாக்கா இந்த பிரசன்னமாகப்பட்டது யார் ஒருவர் பிரசன்னத்தை கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் அந்த பிரசன்னம் அப்படின்றது உங்களை டாப் மோஸ்டில் கொண்டு நிறுத்தும். ஏன்னா அனுமானம் என்பது நிலையான ஜோதிடம். அனுமானம் என்பது வந்து ஜோதிடம், தீர்மானம் என்பது பிரசன்னம். அப்போ வந்துட்டுனாக்கா இந்த நேரத்தில் உனக்கு இது நடக்கும்டானா நடக்கணும். அப்போ நமக்கு வந்துட்டுனாக்கா வந்து கிரகங்களை பற்றி படிக்கிறது, அதே மாதிரி வந்து கிரகங்களுடைய சூழ்ச்சியை பற்றி படிக்கிறது, அதே மாதிரி வந்துட்டுனாக்கா கிரகங்கள்லாம் யாரு, அது காரகத்துவத்தை எடுத்துக்கிறதா பாவகத்தை எடுத்துக்கிறதா, இல்லை வந்து எதை வச்சு நம்ம பலன் சொல்றது, நமக்கு வந்துட்டுனாக்கா கிரகங்கள்லே நமக்கு வந்து ஜாதகத்தில் வந்து எந்த கிரகம் நமக்கு வந்துட்டு ஒரு நல்லது செய்யக்கூடியது கெட்டது செய்யக்கூடியது அப்படின்றதையும், இந்த பிரசன்னத்திற்கு முக்கியத்துவமாக யார் தான் வந்துட்டுனாக்கா வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டு கையில் எடுத்துருக்குறாங்க அப்படின்றத நாம் வந்து தெளிவாக வந்து சொல்ல போகிறோம். அப்போது இந்த இப்போ நாம் வந்து இப்போ எப்படி வெற்றிலை பிரசன்னத்தை வெற்றிலை வச்சு மட்டுமே சொல்லலாம், அதே மாதிரி வந்து இது வெற்றிலை வச்சு கிரகத்தை வச்சுமே சொல்லலாம், வெற்றிலை வச்சு ஜோதிடத்தையும் சேர்த்து வச்சு சொல்லலாம் அப்படின்னு எப்படி நம்ம வந்து பிரித்து சொல்கிறோமோ அதே மாதிரி தான் நாம் என்ன பண்ண போகிறோம். சோழி பிரசன்னத்தில் நாம் வந்துட்டுனாக்கா வந்து சோழியை கையாளுறது எப்படி, அதே மாதிரி சோழி பிரசன்னத்தின் மூலியமாக வந்து ஜோதிடத்தை கையாளுறது எப்படி அப்படின்னு வந்துட்டு நிறைய டிபார்ட்மெண்ட்டு இருக்குது. அப்போது இதை நாம் வந்துட்டானாக்கா சோழி பிரசன்னத்தில் எப்படியெல்லாம் நம்ம வந்து சூட்சமமாக வந்துட்டு பலன் சொல்லக்கூடிய ஒரு விந்தையை கற்றுக்க முடியும்னா கற்றுக்கலாம். இது அக்யூரேட்டா அப்படின்னு கேட்டால் எக்ஸாக்ட் அக்யூரேட் ப்ரெடிஷன் அப்படின்றது கண்டிப்பாக இதில் இருக்குது. அப்போ வந்து என்னன்னாக்கா நாம் வந்து சோழிக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், டெய்லி பூஜை பண்ணணும். பலகைக்கு என்ன பண்ணணும், டெய்லி பூஜை பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு என்னாக்கா வந்து நாம் வந்து தயாராகணும். நாம் வந்து எப்படி வேணாலும் இருந்துட்டு நம்ம சோழியை தொட்டுவிட முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதாவது சாப்பிட்றது அப்படின்றது மனிதனுடைய தனிப்பட்ட ஒரு ரசனை. அதே மாதிரி வந்துட்டு யோகத்தையும் போகத்தையும் அதே மாதிரி சுகத்தையும் துக்கங்களையும் எல்லாத்தையுமே மனிதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் மனிதனாக பிறந்தான்னா எல்லாத்தையுமே அனுபவிக்க பிறந்தவன். அப்போ வந்து நம்ம ஒரு பிரசன்னம் கற்றுக்கும் போது இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பயமுறுத்துறது. ஆனால் நம்ம எந்த பயமுறுத்துறதும் கிடையாது. இது ஒரு படிப்பு. இந்த படிப்புக்கு ஒரு மரியாதை தேவை. இந்த படிப்புக்கு வந்துட்டுனாக்கா ஒரு புத்தி தேவை. இந்த படிப்புக்கு வந்து ஒரு அனுபவம் தேவை. இந்த படிப்புக்கு வந்து ஒரு உள்ளுணர்வு தேவை. ஒரு படிப்புக்கு வந்துட்டுனாக்கா நேர்மை தேவை. இந்த படிப்புக்கு வந்துட்டு யாருக்கிட்ட போனாலும் கம்பீரம் தேவை. இதை மட்டும் இருந்துட்டா போகிறோம். நீங்கள் இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் வந்துட்டேனாக்கா எப்போவுமே வந்துட்டு சொல்லவும் மாட்டேன். ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் ஒரு விஷயத்துக்கு தடங்கலாகிடக்கூடாது. சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஐயோ இதை சாப்பிடக்கூடாதுன்ட்டாரு அதனால் இந்த படிப்பே எனக்கு வேண்டாம், ஐயோ இதை தொடவே கூடாதுன்ட்டாரு அதனால் எனக்கு இதுவே வேண்டாம். என்னென்னா ஒரு விஷயத்தை நம்ம வேண்டான்னு ஒதுக்கிறதுனால உங்களோட அந்த படிப்பின்மை மாறி போயிடும். அப்போ வந்துட்டுனாக்கா படிப்பு தான், எல்லாமே படிப்பு தான். எதுவுமே வந்துட்டுனாக்கா நம்ம வந்துட்டு இதை செய்யாதன்றது பயமுறுத்தக்கூடாது. இது நமக்கு அதே மாதிரி யஜுர்வேதம், சாமவேதம், ருக்வேதம், அதர்வண வேதம், இந்த 4 வேதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 3 வேதங்களை நமக்கு தெரியுதோ தெரியலையோ. ஏன் அப்படின்னா ஜோதிடம் என்பது வேதத்தின் கண்கள்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி வேதம் என்பது வந்துட்டு நம்மளுடைய ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வந்துட்டு அந்த காலத்துல எல்லாருமே மந்திரம் சொல்லுவாங்க. ஐயர் மட்டும்தான் கிடையாது, எல்லாருமே மந்திரம் சொல்லுவாங்க. அப்ப அந்த மந்திரம் அப்படின்றது நமக்கு வந்து தப்பா வருதோ ரைட்டா வருதோ, நம்ம சொல்லி 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 பழக பழக அந்த மந்திரமே நமக்கு வந்துட்டு ஒரு இனிமையான தேனாக மாறி அதை வந்து நம்மளுடைய முக தேஜஸை கொண்டு கொடுக்கும். அதே மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு பிரசன்னம் போடுறோம், ஒரு பிரசன்னம் போடும்போது வக்ரதுண்ட மகாகாயா கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா அப்படின்னு வந்துட்டேனாக்கா ஒரு ஒரு போடுறோம் அப்படின்னா வாயை மூடிக்கிட்டு போடுறதுக்கும் நிறைய மந்திரங்களை ஒவ்வொரு சோழி ஏன் அப்படின்னா ஒரே லக்னத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறது இல்லை. ஒவ்வொரு கேள்விக்கும் பலன் எடுக்க போறோம். ஒவ்வொரு கேள்விக்குமே லக்னம் எடுக்கணும். நம்ம வந்துட்டு என்னாக்கா வந்து இப்போ ஜாதகம் பார்க்குற மாதிரி நம்ம ஒரே லக்னத்தை வச்சு 12 இடத்துக்கும் வந்துட்டுனாக்கா பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி வெற்றிலை பிரசன்னத்துக்கு வந்து என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கு என்ன லக்னம் வந்ததோ அதுக்கு மட்டும்தான் பலன். அதே மாதிரி சோழிக்கும் அப்படிதான். ஒரு லக்னத்தை வச்சுக்கிட்டு 36 கேள்விகளுக்கு பதில் எடுக்கவே கூடாது. ஒரு கேள்விகளுக்கும் லக்னம் எடுக்கணும். அப்போ நம்ம கிட்ட வந்துட்டுனாக்கா மந்திர பலம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஐயா அவர் நல்ல விஷயம் தெரிஞ்சவர், நான் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு மந்திரம் சொல்றாரு. ஒரு மந்திரத்தை சொல்லி வந்துட்டு போடும்போது அவர் சொல்லக்கூடிய அந்த மந்திரமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து என்னக்கா இதுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஆண் இல்லை, பெண் இல்லை, நல்லவன் இல்லை, கெட்டவன் இல்லை, யாரும் இல்லை. நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கற்றுக்கிறதுக்கு வந்து அதுக்கு தகுதியானவனை நம்மளை மாற்றிக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணணும். இந்த சோழி பிரசன்னம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து பெரிய மலையா, கற்றுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எதுவுமே நமக்கு வந்து ஈஸியாக அப்படின்றத எடுத்துங்க. என்னால் நான் தலை நிமிந்து ஒரு ஆணவத்தோடு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்னால் கற்றுக் கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா எல்லாரும் பயமுறுத்துவாங்க, நான் பயமுறுத்த மாட்டேன். நான் வந்து சொல்லி கொடுக்கும்போதே நீங்கள் கற்றுப்பீங்க. நான் சொல்லி முடித்து கொடுத்த பிறகு நம்ம ஜெய்குரு இந்த கிளாஸ் முடியும் போது நீங்கள் ஒரு பிரசன்ன கர்த்தாவா தகுதியான ஒரு ஆளாக மாறுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எத்தனையோ பேர் நம்ம வந்து உருவாக்குறோம். நாம் உருவாக்குனாலும் எங்கிட்ட படிக்கக்கூடிய நீங்கள் உருவாக்கணுன்னே நான் சொல்லி கொடுப்பேன். அந்த ஆணவத்தினால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து படிப்பீங்க. உங்களுக்கு படிக்கும்போதே அந்த புத்தியில் வந்துட்டுனாக்கா வந்துட்டு ஏறிடும். நான் இந்த கிளாஸை முடிக்கும் போதே வந்துட்டு நீங்கள் அனைவருமே என்னால் பிரசன்னம் பார்க்க முடியுன்ற அந்த துணிவும் அந்த அறிவும் அந்த ஆற்றலும் அன்பு எல்லாமே உங்களுக்கு வந்துட்டுனாக்கா வரும். அதனால் நீங்கள் நிறைய மந்திரங்கள் படிங்க, நிறைய கற்றுக்குங்க. என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க, எல்லாருக்கிட்டையுமே படிக்கணும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. யாராவது உங்கள் மனசுக்கு பிடிச்சி யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து பின்பற்றுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா மனிதனுடைய மூளை அப்படின்றது ஊற்று, அறிவினுடைய ஊற்றுன்னு சொல்லுவாங்க. அந்த ஊற்று அப்படின்றது எங்கேயாவது பிரபஞ்சம் நமக்கு தேடி கொடுத்துரும். அப்போ வந்துட்டு என்னாக்கா ஒருத்தரையே ஃபாலோ பண்ணாமல் இந்த நாம் வந்துட்டு என்னாக்கா ஒவ்வொரு ஊற்றா ஒருத்தவங்கள்ட்டேருந்து ஒன்று எடுங்க. எடுத்தால் மட்டும் பத்தாது, அது கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்குங்க. இப்போ நானே ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அப்படியே கண்மூடித்தனமாக வந்துட்டு எடுத்துக்கூடாது, அது சரியாக இருக்கா அப்படின்றத நாம் பிரயோகப்படுத்தணும். அப்போது இந்த உலகத்தில் எத்தனையோ பிரசன்னகர்த்தா இருந்தாலும் எத்தனையோ ஜோதிடர்கள் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாம் யூடியூப்பில் பாருங்கள், நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் பார்க்குறவங்க கரெக்டாக சொல்கிறாங்களா, அது நமக்கு பிரயோகம் பண்ணால் அது நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. செக் பண்ணிவிட்டு உங்கள் மனசில் வந்துட்டு அதை ஆழமாக பதிச்சுக்குங்க. புரியுதுங்களா? இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஐயா, உங்களுக்கு எதனாவது டவுட் இருந்து அப்படின்னா நம்ம ஜெய்குரு ஐயா, சதீஷ் ஐயாவிட்ட சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்துட்டு எங்கிட்ட கேள்விகள் கேட்கலாம். இந்த கோர்ஸ் எவ்வளவு நாளைக்கு நடக்கும்? அது நம்ம சதீஷ் ஐயா கிட்ட தான் தெரியும்.
வணக்கம். ஆக்சுவலி இந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறது சிறு வகுப்பு தொடங்குறதுல சிறு தடைகள் இருந்தாலும் ஐயா அவர்கள் சிறப்பாக இந்த வகுப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அதாவது தோழி பிரசன்னா வகுப்பு அப்படிங்கிறதும் சரி, வெத்தலை பிரசன்னா வகுப்பு அப்படிங்கிறதும் சரி, இந்த வகுப்பு எது போன்று இருக்கும், மாணவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுரையாக இந்த தோழி பிரசன்னா வகுப்பு அப்படிங்கிறது 1 மணி நேரம் அப்படிங்கிறது ஐயா பேசியிருக்காரு. இந்த வகுப்பு சார்ந்த தகவல்கள் அப்படிங்கிறது எப்பயுமே நம்மளோட பயணிக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த வகுப்புடைய தொடக்க நாள் அப்படிங்கிறது அடுத்த வாரம் வியாழக்கிழமை அப்படிங்கிறது வகுப்பு தொடங்க உள்ளது. இதே போல இரவு 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை நடக்கும். அதாவது 13/11/2025 வியாழக்கிழமை அப்படிங்கிறது வகுப்பு தொடங்கும் அடுத்த வாரம். இது மொத்தம் 10 நாட்கள் இந்த வகுப்பு நடைபெறும். வாரத்துல செவ்வாய், புதன், வியாழன் 3 நாட்கள். வகுப்பு தொடங்குறது வியாழக்கிழமை தொடங்கும். ஆனா வாரத்துல, ஏன்னா நம்ம வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது நடைபெறனால செவ்வாய், புதன், வியாழன் 3 நாளும் இரவு 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை நடக்கும். அதே போல வகுப்புடைய வீடியோக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மறுநாள் வழங்கப்படும். அடுத்து அரிய நுட்ப வகுப்பு PDF வழியாக வழங்கப்படும். வகுப்பு அப்படிங்கிறது 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை நடக்கிறது. ஓகே, வேற ஏதாவது வகுப்பு சார்ந்த விஷயங்கள், அதாவது நம்ம பழைய மாணவர்கள் எல்லாரும் தெரியும், புதுசா இருக்க மாணவர்கள் ஏதாவது சந்தேகம், வகுப்பு தொடங்குறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் இல்ல, ஆக்சுவலி எனக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. ஓகேங்களா? அப்படி அப்படிங்கும் போது நான் தோழி பிரசனத்துக்கு வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஜோதிடத்துல லக்னத்துல இருந்து 12 ராசி நட்சத்திரங்கள் இந்த அடிப்படை அறிவுங்கிறது எனக்கு நான் 0. ஏன்னா வாஸ்துவை பொறுத்த அளவுக்கு நான் ஓரளவுக்கு நல்ல ஃபெமிலியர், கொஞ்சம் நல்லாவே எனக்கு பார்க்க ஃபெமிலியர் சொல்ல முடியாது, என்னால என்னோட அதாவது ஒரு 20% என்னால தெரிஞ்சுக்க முடியும். பட் இது எப்படி எனக்கு தெரியல. ஐயா அதை பத்தி பேசுங்க, வகுப்பு சார்ந்த உங்களுடைய விஷயங்கள். அதாவது ஜோதிடம் அப்படின்றது நம்ம ஒரு கிரகங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. என்னன்னா சோழி பிரசன்னுக்குது நமக்கு தசை, புத்தி, அந்தாரம் இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி உச்சம், நீச்சம், ஆட்சி, மறைவு அப்படின்ற இந்த ஒரு விஷயங்கள் அதிகமாக இல்லை. இப்போ என்னன்னாக்கா நமக்கு ஜோதிடம் அப்படின்றது நம்ம ப்ராப்பராக பார்க்கணும் அப்படின்னா அதனுடைய அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பாத கணக்கு, டிகிரி கணக்கு, அதே மாதிரி ஆட்சி உச்ச கணக்கு, இந்த மாதிரி நவாம்சம் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போது இதற்கு சோழி பிரசன்னத்துக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் அப்படின்றது முக்கியம். அந்த 9 கிரகங்கள் 12 ராசி, 12 லக்னம், 12 வீடு யாரது, அது யார் வீடு, இது யார் வீடு எங்கெங்கே இருந்தால் நல்லது அப்படின்ற விஷயத்த நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம ஜெய்குரு ஆன்மீக பயிற்சி மையம் அவர்கள் அதை என்னன்னாக்கா ஒரு 2 நாள் அப்படின்றது கொடுத்தாரு அப்படின்னா அதை முதல்ல ப்ராக்டிக்கலாக கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் சோழிப்படுத்தினதில் போகலாம். அது முடிவெடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படின்றது அவர்கிட்ட இருக்குது. என்னை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்னும் 1 வாரம் இருக்குது, அதற்குள்ளேயே அடிப்படை அப்படின்னு நெட்டில் போட்டிங்க அப்படின்னா அதில் என்னக்கா எத்தனை கிரகங்கள் இருக்குது, எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது, எத்தனை பாதங்கள் இருக்குது, அதே மாதிரி எந்தெந்த வீடு யாராருக்கு சொந்தமானது அப்படின்ற இதை மட்டும் நீங்கள் படித்தா ஒரு சோழி பிரச்சனத்துக்கு நீங்கள் பலன் சொல்லிடலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஓகே, ஒரு நிமிஷம் சார். நாம அதாவது இதற்கு நீங்க உங்களுக்கு அடிப்படை அப்படிங்கிறது தெரியாட்டி கூட ஜோதிடம் இதற்கு என்ன விஷயங்கள் ஜோதிடத்துல தேவையோ அந்த விஷயத்த நம்ம ஆக்சுவலி ஜோதிடத்துல உங்களுக்கு ஜோதிட அறிவு அப்படிங்கிறது இல்லாட்டி கூட இந்த சோழி பிரசன்னம், இந்த தாம்பூல பிரசன்னத்திற்கு ஐயா சொன்ன மாதிரி சில ஜோதிட பேசிக் தெரிஞ்சிருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஜோதிடத்துல அடிப்படை அப்படிங்கிறது ஒரு 5% கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. அப்ப அந்த அடிப்படை விஷயங்கள் தெரியல அப்படின்னா இதற்கு என்னென்ன விஷயங்கள் அடிப்படையாக தேவையோ அதற்கு ஐயா ஒரு நாளோ 2 நாளோ வகுப்பு அப்படிங்கிறது முன்னோட்டமா எடுத்து சொல்லிட்டு அடுத்த வகுப்புல கன்வி பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 நாள் அப்படிங்கிறது இன்னும் 2 நாள் அதிகமா 12 நாள் எடுக்க சொல்லலாம்.
சப்ஜெக்ட் முடியாது இன்னும் 2 நாள் கூட கூடுதலாக கொடுக்கும், தப்பு இல்லை. அதாவது நமக்கு தேவை அடிப்படையில இருந்து தான் போகும். அதனால நீங்க ஒன்றும் அதை பத்தி ஒய் பண்ணிக்க தேவையில்ல. நீங்க வந்து இதுக்கான தேடல் வெளியிலையும் தேடணும் அவசியம் இல்லை. அடிப்படை அப்படிங்கிறத நம்ம ஐயா ஒரு நாள் எடுத்துட்டே நம்ம இது பிறகு சொன்னோம், ஒன்றும் தவறே கிடையாது. இன்னமும் தெளிவா இருக்கும். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தெளிவா கொடுக்கணும் தான் நோக்கம் அப்படிங்கிறது தவிர இந்த சப்ஜெக்ட் இப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஸ்ரீ ஜெய்குரு ஆன்மீக பயிற்சிகள் கிடையாது. அதனால 10 நாள் அப்படிங்கிறது நம்ம வாஸ்து படித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஒரு டேட் அப்படிங்கிறது எதுக்காக ஒரு கால நிர்ணயம் வேணும்னு தான் வச்சிருக்கோம். சப்ஜெக்ட் முடியலன்னா 2 நாள் அப்படிங்கிறது அதிகமாக தான் போகும், அது தவிர. ஓகே, வேற யாராவது? இது தொகை அமௌண்ட் எவ்வளவு சார்? சார் அதை பத்தி பேசுவோம். அதாவது இதோட தகவல் அப்படிங்கிறது எப்பவுமே வாட்ஸ்அப் லிங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். யாராவது வகுப்புல இணைகிறீங்களோ நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் அப்படிங்கிறது வரும், அதை கிளிக் பண்ணி வகுப்புல இணைந்து கொள்ளலாம். அல்லது என்னுடைய நம்பர் 9952663504 அப்படிங்கிற ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி இணைந்து கொள்ளலாம். இந்த வகுப்பிற்குரிய கட்டணம் அப்படிங்கிறது 3200 ரூபாய். ஐயா, என்னுடைய ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குங்கய்யா. நான் ரவிக்குமார் வேலூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, வகுப்பு சார்ந்த விஷயங்களா சார்? இல்ல ஆமா, வகுப்பு சார்ந்த விஷயம் தான். இந்த சோழி பிரசனம் வந்து நான் இப்ப கத்துக்கினது 12 சோழி வச்சுதான் கத்துக்கினேன். இப்ப 108 சோழி நான் விருப்பப்பட்டிருந்தேன். கரெக்டா கிளாஸ் வந்துருச்சு. எனக்கு சோழி வந்து குருமார்கள் மூலமா வந்து கொடுப்பாங்களா, நம்ம வாங்கலாமா? அதே மாதிரி அந்த பலகை வந்து அவங்களே வந்து பண்ணி தருவாங்களான்றது எனக்கு அதை பத்தியான விஷயங்கள் எல்லாமே வகுப்புல தகவல் கொடுக்கும். எல்லா விஷயங்களும் வகுப்புல எல்லா விஷயங்களும். ஓகே, சரி, ஓகே ஓகே, நன்றி. வேற ஏதாவது? இதுனா சர்டிபிகேட் என்ன வருங்களா ஐயா? கிடையாது சார். சர்டிபிகேட் அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே வாஸ்து வகுப்புகளுக்கு மற்றும் நேரடி வகுப்புகளுக்கு மட்டுமே சான்றிதழ் கொடுக்குறோம். இதுக்கான சான்றிதழ் அப்படிங்கிறது இப்போதைக்கு கொடுக்குற ஐடியால ஃபியூச்சர்ல பண்ணுவோம். நன்றி நன்றி. இந்த வகுப்பு அப்படிங்கிறது சான்றிதழ் இல்லை. சார் குட் ஈவினிங். ஓகே, குட் ஈவினிங் மேடம். ராஜேஸ்வரி ராதாகிருஷ்ணன் மேடம் பேசுறேன் சார். இப்போ வந்து இந்த சோழி அந்த பலகை வெளியூருக்கு போறோம் அப்படின்னா எடுத்துட்டு போனோமா அல்லது ஒரு இடத்துலயே அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரச்சனை பார்த்துக்கலாம். நம்ம இந்த வேலைக்கு தான் போகணும்னா எடுத்தானே போகணும். அதான் இல்ல இந்த வேலையே இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு திடீர்னு போயிருக்கோம், யாரோ கேட்டாங்க, அந்த இடத்துல நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி தருவாங்க. வாஸ்து படிச்சீங்க, வாஸ்து படிச்சப்ப நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போறோம்னா அதுக்கான கேம்பஸ் எடுத்து போவோம், டேப் எடுத்து போவோம், எல்லாமே எடுத்து போவோம், ஒரு புக்லெட் எல்லாமே எடுத்து போவோம். அதுவே நம்ம ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு இருக்கப்ப இதெல்லாம் தூக்கிட்டு போக முடியுமா? அங்க போயிட்டு நம்ம என்ன பார்க்க முடியுமோ அதை பார்க்க முடியும். இதே வேலைக்கு போனா இதெல்லாம் கண்டிப்பா எடுத்து தான். ஓகே சார், ஓகே சார். ஓகே, நன்றி. தேங்க் யூ சார். தேங்க் யூ. வேற யாராவது? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். வணக்கம், ரொம்ப நல்லா ஆச்சுங்க. நன்றி நன்றி. ஓகே, இந்த வகுப்பு அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். இந்த அற்புதமான வகுப்பு 1 மணி நேரம் நடத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஸ்ரீ ஜெய்குரு ஆன்மீக பயிற்சி மையம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வகுப்பு அப்படிங்கிறது மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை தொடங்க உள்ளது. வகுப்பு சார்ந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு குழுவில் வரும். வகுப்புல இணைந்து கொள்ள விருப்பமுள்ள மாணவர்கள் அந்த வாட்ஸ்அப் லிங்க் கிளிக் செய்து இணைந்து கொள்ளலாம். இந்த அற்புதமான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் இது போன்ற தருணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார். இரவெளி செல்வோம், வாழ்வில் வெற்றி விடுவோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.